எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஒரு வீட்டு உரிமையாளரா இருக்கலாம், இல்ல வாடகை வீட்ல இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. அதுதான் ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இன்சூரன்ஸ். சரி, வாங்க. ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்க ரொம்ப பத்திரமா நினைக்கிற உங்க வீடு திடீர்னு வர்ற ஆபத்துல இருந்து உண்மையிலே சேஃபா இருக்கா? ஒரு பிரச்சனைக்கான தீர்வை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை என்னன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க, நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாம வரக்கூடிய சில ரிஸ்க்ஸ் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல ரொம்ப காமனான அதே சமயம் பயங்கரமான ஒரு ரிஸ்க், தீ விபத்து. ஒரு சின்ன தீப்பொறி போதும் நம்மளோட பல வருஷ உழைப்ப சாம்பலாக்கிட. அடுத்தது வெள்ளம். இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் நம்ம சொத்துக்களுக்கு பெரிய சேதத்தை உண்டு பண்ணிடும். அதிலிருந்து மீண்டு வரதே ரொம்ப கஷ்டம். அப்புறம் திருட்டு. இதை நம்ம பொருளை மட்டும் எடுத்துட்டு போறதில்ல, நம்ம மனசுல இருக்கிற பாதுகாப்பு உணர்வையும் சேர்த்து திருடிட்டு போயிடுது. சரி, இப்போ இந்த மாதிரி ஆபத்துகள்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? அதுக்கு தான் இந்த ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இன்சூரன்ஸ். அத பத்தி தான் இப்போ டீடைலா பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரே ஒரு பாலிசி தான். ஆனா இது உங்க வீட்டுக்கும் சரி, வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி செயல்படும். அப்போ இந்த பாதுகாப்பு கவசம் எதுக்கெல்லாம் கவர் ஆகும்? இதோட முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவா இந்த பாலிசி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். அதாவது உங்க பில்டிங்க்கு ஏதாவது சேதம் ஆச்சுன்னா அது கவர் ஆகும். வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இதுக்கெல்லாம் பாதுகாப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம உங்க நகை, மற்ற விலை உயர்ந்த பொருட்களும் இதுல அடங்கும். பாலிசி எடுத்தவங்களுக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜும் இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டில் நடக்கிற விபத்தால மத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கான சட்ட பொறுப்புகளையும் இது கவர் பண்ணும். ஒரு பாலிசில என்ன கவர் ஆகும் தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம்னா, அதை விட முக்கியம் அதுல என்ன கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிறது. அப்பதான் எந்த குழப்பமும் இருக்காது இல்லையா? இங்க பாருங்க, இந்த பாலிசியோட லிமிட்ஸ் என்னன்னு இது தெளிவா காட்டுது. தீ, திருட்டு, இயற்கை சீற்றம் மாதிரி நாம எதிர்பார்க்காத விஷயங்களுக்கு இது கிளைம் கொடுக்கும். ஆனா போர் மாதிரி சூழல், வேணும்னே நாம உண்டு பண்ற சேதம், இல்ல ரொம்ப நாள் யூஸ் பண்ணதால வர்ற சாதாரண தேய்மானம், இதுக்கெல்லாம் கிளைம் கிடைக்காது. ஓகே, ஒருவேளை கிளைம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டா அதுக்கு என்ன செய்யணும்? நஷ்ட ஈடு வாங்குறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். முதல்ல ஏதாவது பாதிப்பு நடந்தா உடனே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்லணும். ரெண்டாவது, கிளைம் ஃபார்ம் ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் கூட சப்மிட் பண்ணணும். மூணாவது, கம்பெனிலேருந்து வர்ற சர்வேயருக்கு முழுசா கோஆப்ரேட் பண்ணணும். இந்த ப்ராசஸை எவ்வளோ வேகமா பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு உதவி கிடைக்கும். சோ கடைசியா சொல்ல வர முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்த இன்சூரன்ஸை ஒரு மாசம் கட்டுற செலவா மட்டும் பார்க்காதீங்க. இது உங்க ஃபினான்ஷியல் சேஃப்டிக்கும் எல்லாத்தையோட முக்கியமா உங்க மன நிம்மதிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். நம்ம வீட்டை பாதுகாக்கிறதுக்கு முதல் படி அந்த வீட்டுக்குள்ள இருக்க பொருட்களோட மதிப்பை நம்ம புரிஞ்சுக்கிறது தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க வீட்ல இருக்க பொருட்களோட உண்மையான மதிப்பு உங்களுக்கு தெரியுமா?